உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா சுவாரஸ்யமா நிறைய நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் ஆமா ஆமான்னு கமெண்ட்ல போடுறீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த மனசுதாங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல வைக்கிற அளவுக்கு எல்லா வழியுமே நல்லவங்களாவே மதிச்சு நல்லவங்களாவே நினைச்சு நம்பி ஏமாந்தெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கே ஒரு மனசு வேணும்ல, நல்லவங்கள நினைக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட மனோகாரகனை தன்னுடைய நட்சத்திரநாதனாக வைத்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் என்னவெல்லாம் நடக்க போகுது, செப்டம்பர் மாதம் என்ன செய்யதான் கிரகம் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரசனம நட்சத்திரநாதன் எடுக்கணும். அவர் தான் ஊரெல்லாம் சுற்றுவார். 27 நட்சத்திரம் சுற்றி வரத்துக்குள்ள ஒரு மாதம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கே திருந்து அவர் கணக்கு எடுக்கிறது? எடுப்போம், அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பெல்லாம் பார்த்தா நான் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு, ரோஹி நட்சத்திரக்காரர்களும் நாள் பலன் தான் டெய்லி சொல்லிட்டே இருக்கணும். நட்சத்திரநாதன் இப்படி 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 அதெல்லாம் தாண்டி மற்ற 8 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த உங்களை இயக்கியே தீர்வு என்று அடம் பிடிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போது, கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் முதல்ல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்கார்ந்து இருந்தாரு. இப்போ 5ஆம் வீட்டு அதிபதி போய் 7ல் உட்காந்துருக்காரு. இந்த 5-7 கண்டிவிட்டியே வாவ் சூப்பர் இல்லை? அதுதான் காதலை இண்டிகேட் பண்ணக்கூடிய கண்டிவிட்டி. மனசெல்லாம் அந்த தடவை பட்டாம்பூச்சி பறக்க போகுது. டூ விட்டவங்க கா விட்டவங்களாம் பேச போறாங்க. போன மாதம் 15 இது ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக ஒரு உதவி கிடைக்கக்கூடியது, பெண் நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு. விட்டு போன விஷயங்கள்லாம் இந்த தடவை லிஸ்ட் போட்டு செஞ்சு முடிச்சிடுவீங்க. 10 மாதம் பெண்டிங், 5 மாதம் பெண்டிங், இதெல்லாம் விட்டு டக்குன்னு விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க. நிறைய நகை சேர போதோ, 1 கிராம் தங்கமாவது வாங்க போறீங்க, இல்லை வெள்ளியாவது வாங்க போறீங்க. வெள்ளி பொருட்களோ தங்க பொருளோ வாங்குறதுக்கு நகை கடைக்கு போக போறீங்க, போயே தீர்வீங்க. சரியா? ஓப்பன் சேலஞ்ச். வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. உங்களுடைய நட்ர ஹாரஸ்கோப்ல இன்னும் நல்லா இருந்ததுன்னா நகை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு படுத்துற மாதிரி தான் உங்களுக்கும் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நகை கடைக்கு போகணும் நகை வாங்கணுன்ற எண்ணம் மேலவங்க போகுது. கிளியர்? இவ்வளவுதான். அப்ப எண்ணத்தை வரவைக்க வேண்டிய சந்திரன் வேலையை சமனை செய்வார். போய் வாங்குறோமா இல்லையான்றதுக்கு மற்ற கிரகங்கள் உதவி செய்ய போகுது. சுதந்திரம் நகை சார்ந்து வெள்ளி சார்ந்து ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்கிற எண்ணத்தை சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் இயங்க தயாராக காத்திருக்கிறது. நட்சத்திரநாதன் அமர்ந்தாலும் ஓகே, ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் என்று பார்த்தால் கொஞ்சம் வக்ரமாயிருக்காரோ. சொன்ன பேச்சு ராசிநாதனும் கேட்க மாட்டாரு, நட்சத்திரநாதனும் கேட்க மாட்டாரு. எங்க போலப்பெல்லாம் என்னத்தை சொல்ல அப்படின்னு நீங்க சொல்ற மைண்ட் வைஸ்ல எனக்கு புரியுது. இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அசால்ட்டா செஞ்சுருவீங்க. 7 வருஷம் நீங்க பட்ட படலை யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. இனிமே புதுசா உங்களுக்கு ஏதாவது அனுபவம் வேணுமா? சனி சூப்பரா கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வெற்றிக்கான அடிதான், தொழில் மேன்மைக்காக அடிதான். ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. தொழிலில் வெற்றி, லாபம், உறுதி. அதுவும் எனக்கு தெரிஞ்ச இந்த சூரியனுடைய பொசிஷன், அதுக்கப்புறம் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு, மற்ற பிளானட்டரி பொசிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது வாவ், நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் பயங்கரமான ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நிறைய பேருக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா தெரிய போறீங்க. நிறைய செலிபிரிட்டியோட ஒரு இணக்கம், நிறைய பெரிய மனிதரோட, ஏன் நீங்களே பெரிய மனுஷராக போறீங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறது நடக்குங்க. நம்புங்க, சூப்பரா இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரருக்கு திரும்பிய திசையெல்லாம் வெற்றி தான் இந்த தடவை. அந்த அளவுக்கு தாறுமாறு தர்பாவா இருக்கு இந்த ஒரு மாத காலம். கோச்சாரப்படி எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய சுயஜாதகம் என்ன தீர்மானம் செய்ய போகிறது என்பது சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் சுயஜாதகப்படியுமே இந்த கோச்சாரங்கள் இம்பாக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்கு. சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களா போட்டு மன ரீதியாக எதையும் குழப்பிக்காம இருந்தா ஓகே. நம்மளுக்கு அதுவோ நம்மளுக்கு இதுவோ நம்மளா போட்டு குழப்பிப்போம். சில பேருக்கு உங்களுடைய கணவருடைய உடல்நிலை குறித்தும், உங்களுடைய குழந்தையுடைய உடல்நிலை குறித்தும், உங்களுடைய மனைவியோட உடல்நிலை குறித்தும் சில சங்கடங்கள், சஞ்சலங்கள் உருவாகலாம். அவ்வளவுதான். என்னதான் பண்ண போறோம், எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டோமே கொஞ்சம் கடனை குறித்த சில கவலைகள் மேலோங்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 5ஆம் வீட்டு அதிபதி 6ல் இருந்தா ஓகே, 7ல் இருக்காரு, திரும்ப 8க்கு போப்பாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல போய் 5ஆம் அதிபதி உட்கார்றது அப்படின்றது, 5ஆம் இடம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இதோட கனெக்ட் ஆகும்போது சில சமயம் கடன் சார்ந்த கவலைகள், இன்சூரன்ஸ் சார்ந்த ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு தொய்வு, ஏதோ ஒரு விஷயம் ஜெயிச்சிடுவோம் ஒரு மாதிரியான பதட்டம்,
ஒரு மாதிரி ரொம்ப பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இதெல்லாம் அப்படியே வந்துட்டு போகும். அதெல்லாம் ஒன்று சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்க போகுது, நிறைய பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்க போகுது, முன்னேற்றம் கிடைக்க போகுது, வெற்றி கிடைக்க போகிறது. வியாபார நுணுக்கத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. விசாலமா ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. சும்மா சின்னதாக இல்லாமல் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ண போறீங்க. நல்ல காலகட்டம். ரொம்ப ரொம்ப அதாவது நீங்கள் ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு விஷயத்த பண்ற மாதிரி, நீங்க ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உட்காந்து நீங்க ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணா அந்த அட்வைஸ் 4 பேர் கேட்குற மாதிரியான சூழல்ல இந்த உருவாக போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2, 4 இடங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால 4ஆம் அதிபதி கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. ஸ்பீடாக படிப்பீங்க, கம்யூனிகேட் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்கூல்ல சண்டை சச்சரவுலாம் பண்ணிக்காம வர்ற பாருங்க. அப்படி திருவோண நட்சத்திரக்கார குழந்தைகளை வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸ்கூல்ல கூப்பிட்டு விட்டாங்கன்னா கவலைலாம் படாம போயிட்டு வாங்க. வேற வழி இல்லை. மிஸ்டர் சனியும் சந்திரனும் பண்ற வேலைன்னு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைன்னு எடுத்துக்கூடாது. ஓகே, அதனால ஸ்கூல்ல கூட்டு வர்றது, சில பிள்ளைய வம்புக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர்றது, சில பிள்ளைய அடிச்சு வச்சுக்கிறது, சில பிள்ளைய கடிக்கிறது, எல்லா வேலையும் திருவோண நட்சத்திரக்கார குழந்தைங்க இந்த மாசம் பண்ணும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கிளியர்? ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இடம் வாங்கணும், உடைமை வாங்கணுன்ற மாதிரி நிறைய திங்கிங் மேலே உங்க செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். சான்ஸே இல்லாமல் இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதி செம்ம. நிறைய பேருக்கு வீட்டு வேலை இல்லை, லோன் போட்டு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தொழில் மேன்மை, பைக் வாங்குறது, கார் வாங்குறதுன்ற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம். ஒரு இடத்த பார்க்கறது, ஒரு வியாபார தளத்தை முன்னேற்றுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம் கூடி வருது. நல்லா என்ன சொல்றது, ரொம்ப நல்ல காரியம் கூட போகுது. ஒரு 4 மாசமும் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, நடந்திருக்காது. இந்த மாசம் அந்த பிளான் டக்கு டக்கு நடந்துடும். வீடு சம்பந்தப்பட்டு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாசம் நடந்தே தீரும். அதுவும் தொழிலின் மேன்மைக்காக நடக்கலாம். ஓகே, தொழிலின் வருமானத்தின் மூலமாக நடக்கலாம். அப்போ ஏன்னா உங்களுக்கு பேங்க் லோன் சென்ஷன் ஆகுறது, பிளாக் லோன் சாங்ஷன் ஆகிடும். ஒரு வீட்டுக்காக ஒரு லோன் சாங்ஷன் ஆகிடுது. வீடு வாங்குறதுக்கு நீங்க தவிக்கிறது, ஒரு இடத்துக்காக சில லோன் அப்படின்ற மாதிரி வங்கி சார்ந்து ஒரு லோன் சார்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஏதோ ஒன்று நடக்க போது அது ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக இந்த தடவை கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள் இருக்கிறவர்களுக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வியாபார வெற்றி, தொழில் மேன்மை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அமோகமான வெற்றி. நிறைய யாரெல்லாம் உங்களை மதிக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட பேசக்கூடிய தன்மையெல்லாம் வரப்போகுது. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. பெரிய பெரிய வெற்றி கிடைக்க போகுது. ரொம்ப நல்ல தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது. குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. அதுவும் பெண் தெய்வத்துடைய ஆசி வேற லெவலில் உங்களை இயக்க போகுது. சுக்கிரன் அப்படியே 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலலாம் அமரக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. நிறைய பேருக்கு உங்க ஸ்பௌஸ் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க போறாங்க. இதுதான் தேவை இந்த வயதுல. அதற்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்கு. நீங்க 60 வயதை தாண்டிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்து கவனமா இருக்கணும். பாத்ரூம் போயிட்டு வரும்போது, மாடிப்படி ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. சில மருத்துவ செலவுகளையும் இல்லை மருத்துவ விரயங்களையும் அவர் உண்டாக்குவார். அதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். ஓகே. திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. கண்டிப்பாக திருப்பதி பெருமாளை பிடிச்சிக்கோங்க. பாலாஜி வழிபாடு இல்லை திருப்பதி பெருமாள், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு திருப்பதியோட கனெக்ட் ஆகுதுங்க இந்த தடவை. அந்த பேரை பார்க்கறதுல அந்த லட்டு கிடைக்கிறது, இல்லை திருப்பதி பெருமாள் கையில் கிடைக்கிறது, எங்கேயோ போகும்போது அந்த திருப்பதி பிரசாதத்தை உங்ககிட்ட கிடைக்கிறது, திருப்பதி கோவில் இங்கெல்லாம் அப்படியே இருக்குல்ல, அந்த மாதிரியான கோவிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி வேங்கடமுடையான உங்களை இந்த தடவை வேங்கையாக மாற்ற போகிறார். சூப்பராக இருக்குங்க. நிறைய பெருமாளோடு கனெக்ட் ஆகுது. முடிஞ்ச ஒரு திருப்பதி கூட போயிட்டு வந்துருங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வருவது நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். ஓகே. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய புறா பார்ப்பதற்கான வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய புறா பார்ப்பது, சேவல் பறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சேவலா? ஆமாம், சேவலில் புறா பார்ப்பீங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த தடவை இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான், சிறகடிச்சு படுக்க நீங்கள் ரெடி அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துவதற்கான சமிக்கைகளாக இது சேரும். ரெடியாக இருந்துக்கோங்க. சிறக விரிக்க ரெடியாக இருந்துக்கோங்க. வானம் உங்கள் வசம். சூப்பராக இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம்.